லிவர் இருக்குங்களா? லிவரில் உங்களுக்கு எது சிம்பிள் தெரியுமா? உங்களுக்கு கீர் பற்றி எது தெரியுமா? ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் அந்த மாதிரி இங்கே இருக்க மேலக்க சிம்பிள் படி இங்கே ஃபஸ்ட் கீருங்களா? ரைட்டு. அப்படிலாம் கீர் ராடை பொறுத்த வரைக்கும் இப்படி புஷ் பண்ணி தள்ளக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கீர் ராடை கொஞ்சம் அப்படியே மேலே முன்னால் தள்ளி பாருங்கள். போகுதானே? போகலைங்களா? லைட்டாக ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. ஒரு நூல் பின்னால் வந்துடுச்சா? மறுபடியும் நீங்கள் இழுத்துக்கப்புறம் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன், லைட்டாக ஒரு நூல் பின்னால் இல்லைங்கன்னு தான் சொன்னேன். நீங்கள் இழுத்துக்கப்புறம் மறுபடியும் முன்னால் தள்ளுறதுக்கு பின்னால் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அதை ட்ரை பண்ணாதீங்க. ஓகே. நான் சொல்கிற ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ அந்த கீர் லிவரை ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. இழுத்துட்டிங்களா? இப்போ சென்ட்ரல் நிற்கிது. இப்போ வந்து என்ன பண்ணால் உங்கள் காலுக்கிட்ட இழுங்க பார்க்கலாம். வருதா? அதே இது எங்கள் கால்கிட்ட தள்ளுங்க. வருதான்னு பார்க்கலாம். வருதுங்களா? இதுக்கு பேர் நியூட்ரல்னு இருக்கும். ஓகே. லிவர் மேலே இருந்துச்சு. லிவர் இருந்த இடத்துக்கு தள்ளுங்க. மேலே தள்ளுங்க. இப்போ மேலே இருக்குது. லைட்டாக மேலே தள்ளுங்க. மேலே தள்ளி பாருங்க. மேலே தள்ளி போகுதுங்களா? போகலைங்களா? இதுக்கு மேலே போகல. இப்படி மேலே போகாட்டினா ஒரு நூல் கீழே இழுங்க. சரிங்களா? லைன் ஒரே நிமிஷங்க. இப்போ நீங்கள் லிவர் மேலே தள்ளிக்கு பார்த்தீங்க, தள்ள முடியல. அப்போ என்ன பண்ணீங்க, ஒரு நூல் பின்னால் இழுத்தீங்க. கரெக்டாக நியூட்ரல் ஆகிடுச்சு. அப்போ அதே லிவரை கம்ப்ளீட்டாக பின்னால் இல்லைங்க. இழுத்துட்டிங்களா? இப்போ பின்னால் இழுத்து பாருங்கள். இழுக்க முடியல. அப்போ லைட்டாக ஒரு நூல் முன்னால் தள்ளுங்க. நீங்கள் சென்டருக்கு வந்துருச்சுங்களா? இப்போ என் கால்கிட்ட தள்ளுங்க. மறுபடியும் உங்கள் கால்கிட்ட தள்ளுங்க. என் கால்ட்டி உங்கள் கால்ட்டி வந்தால் நியூட்ரு. லிவர் கீழே இருந்து நம்மளால் கீழே இழுக்க முடியலன்னா ஒரு நூல் மேலே தள்ளணும், நியூட்ரு ஆகிக்கும். சரிங்களா? அதே லிவரு மேலே இருக்குது, நம்மளால் மேலே தள்ள முடியல, ஒரு நூல் பின்னால் இழுத்தா நியூட்ரு ஆகிக்கும். மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரில், தேர்ட் கீரில், ஃபிஃப்த் கீரில் மேலே இருக்குன்னா இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா மேலே போகாது. ஒரு நூல் பின்னால் தான் நியூட்ரு ஆகிக்கும். அதே செகண்டு, 4 ரிவல்ஸு இது 3லையும் இருந்தாலுமே பின்னால் இழுத்து வராது. லைட்டாக ஒரு நூல் முன்னால் தள்ளனா நியூட்ரு ஆகிக்கும். ஓகேங்கண்ணா. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இதே விஷயம். சரிங்களா? லிவரை பொறுத்த வரைக்கும் அதான் மெயின். கீர் லிவரை பொறுத்து நியூட்ரு பண்ணுறது அதே விஷயம். எந்த கீரில் இருந்தாலுமே மேலே தள்ள முடியாட்டி லைட்டாக பின்னால் தான் நியூட்ரு. கீழே பின்னால் இழுக்க முடியாட்டி லைட்டாக முன்னால் தள்ள நியூட்ரு. கிளியருங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, நியூட்ரு. இப்போ என் கால்ட்டி உங்கள் கால்ட்டி வருதான்னு பாருங்கள். லிவர் வருதுங்களா? இப்போ என்னுடைய கால்கிட்ட ஃபுல்லாக தள்ளி இப்படி 1ஆம் நம்பர் இங்கே போட்டுருக்கு. அது மாதிரி முன்னால் தள்ளுங்க பார்க்கலாம். ரைட், வெரி குட். இது ஃபஸ்ட்டு கீர். நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ என் கால் நியூட்ரலில் இருந்துச்சு. என் கால்கிட்ட ஃபுல்லாக தள்ளி மேலே தள்ளிங்க ஃபஸ்ட்டு கீர் விழுந்துச்சு. அப்படியே லைட்டாக பின்னால் இல்லைங்க. 2 ஸ்டெப் இழுத்திங்க. உங்கள் கை அது உணர்ந்துச்சா? ஆமாங்க, 2 ஸ்டெப் வந்து. வெரி குட். அது உங்கள் கை அது உணர்ந்துச்சுல்ல. பட் நமக்கு தேவை ஒரு ஸ்டெப்பு தான். லிவரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஹார்டாக பிடிக்காமல் மெயிலில் பிடிக்கணும், பிரச்சனை இல்லை. கை வச்சுக்கோங்க. இங்கே தள்ளி இப்படி தள்ளிங்க ஃபஸ்ட்டு கீர். கிளியரா? மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் தான் இழுக்கணும். நியூட்ரு ஆகிக்கும். நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. என் கால் டயருக்கு தள்ளி இப்படி தள்ளிங்க ஃபஸ்ட்டு கீர் விழுந்துச்சு. லைட்டாக ஒரு நூல் தான் இழுக்கணும், நியூட்ரு ஆகிக்கும். ஓகே. கிளியரா? நான் சொல்கிறது பூரா மெயினில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டே கிளாஸ் தான். மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு மறுபடியும் ரீமைண்ட் பண்ணுவேன். மெயினில் வச்சுக்கோங்க. என் கால்கிட்ட தள்ளி இப்படி தள்ளிங்க ஃபஸ்ட்டு கீர். சரிங்களா? இப்போ அதே கீரை லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தீங்க, நியூட்ரு ஆகிடுச்சு. நீங்கள் ஓட்டி பழகிற வரைக்கும் கீர் போடுற மெத்தட் இப்படி தான். ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் ரஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்படி என் கால்கிட்ட தள்ளி இப்படி தள்ளி ஃபஸ்ட்டு கீர் விழுந்துச்சு. லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தீங்க, நியூட்ரு ஆகிடுச்சு. கரெக்டாக? மறுபடியும் என்னுடைய கால்கிட்டையே தள்ளி பின்னால் இழுத்தீங்கன்னா செகண்ட் கீர். ஓகே. கிளியரா? நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. நம்ம நியூட்ரு வந்து தான் இங்கே வரணும். நீங்கள் ஓட்டி பழகினதுக்கப்புறம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கீர்லேருந்து டேரெக்டாக உங்களால் செகண்ட் கீர் வர முடியும்னா நீங்கள் வந்துக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது இப்படி தான் வரணும். பட் இதுதான் ப்ரொசீஜர். அப்போ தான் ஈஸியாக விழுகும். நீங்கள் ஓட்டி பழகினாலுமே இப்படி பண்ணிங்கன்னா கீர் ஈஸியாக விழுகும். ஓகே. சரிங்களா? நல்லா மெயினில் வச்சு லைட்டாக செகண்ட் கீரில் இருக்குது. ஒரு நூல் முன்னாள் தள்ள நியூட்ரு ஆகிடுச்சு. சரிங்களா? இங்கே கால்கிட்ட தள்ளி இப்படி போட்டீங்க ஃபஸ்ட்டு கீர். மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் இழுத்தீங்க, நியூட்ரு. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் இழுத்தீங்க, செகண்ட் கீர். கிளியரா? நீங்கள் லிவர் இப்படி ஹேண்டில் பண்ணுறதா சூப்பரு. இதே மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். எக்காரணம் கூட ரஃபாக ஹேண்டில் பண்ணிடாதீங்க. இப்போ லைட்டாக ஒரு நூல் மேலே தள்ளுங்க. என்னாச்சு? நியூட்ருக்கு வந்துச்சு. வெரி குட். இப்போ நியூட்ரல் இருக்கா? இப்போ செகண்ட் கீரில் இருக்குது. லைட்டாக ஒரு நூல் முன்னால் தள்ளுறோம், அது நியூட்ரு ஆகிக்கும். அதுவே சென்டருக்கு வருது. தெரியுதா உங்களுக்கு? நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது சென்டருக்கு வராது. நீங்கள் பிடிச்சிட்டே மெயிலில் யூஸ் பண்ணி பாருங்கள், அது சென்டருக்கு வரும். இப்படி பிடிச்சிட்டே கை வச்சு பாருங்கள், அதுவே சென்டருக்கு வரும். கை எடுக்காமல் வருதா? அப்போ என்ன பண்ணீங்கன்னா லைட்டாக மேலே தள்ளிங்கன்னா தேர்ட் கீர். கிளியரா? மறுபடியும் இப்போ ஒரு நூல் லைட்டாக சென்டருக்கு வரீங்க, மறுபடியும் பின்னால் அழுத்திங்கன்னா ஃபோர்த்து கீர். ஓகே. கிளியரா? இப்படி லைட்டாக சென்டரில் இருக்குது. என் கால்கிட்ட தள்ளி இப்படி போடுறீங்க ஃபஸ்ட்டு கீரு. மறுபடியும் ரிவல்ஸ் வந்து லைட்டாக நியூட்ரு. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் இருக்கிறீங்க செகண்ட் கீரு. மறுபடியும் லைட்டாக இப்படி தள்ளுறீங்க, சென்டருக்கு வரும்.
பட் நீங்கள் ஒரே விஷயம், இப்படி நீங்கள் செகண்ட் கியரில் இருக்கும்போது லிவரை டைட்டாக பிடிச்சிங்கன்னா இது வராது, வரமாட்டேங்க தெரியுதுங்களா? அதே கொஞ்சம் ரிலாக்ஸாக பிடிச்சிங்கன்னா அது வரும். அதோட ப்ரொசீஜருக்கு அது வந்துடும். ஃபஸ்ட் கியரில் இருந்தாலுமே டைட்டாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா லிவர் சென்டருக்கு வராது. மறுபடியும் செகண்ட் கியரில் இருந்துக்கும் போது டைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா சென்டருக்கு வராது. பட் அந்த இடத்துக்கு அது வந்துடும். அதை நீங்கள் வர விட்டு தான் அதை அடுத்த கீர் போடணும். மெயினில் வச்சு வந்ததுக்கப்புறம் மேலே தள்ளிங்கன்னா தேர்ட் கியரு, சென்டர் வந்தால் நியூட்ரு, மறுபடியும் பின்னால் தான் ஃபோர்த் கியர். கிளியரா? இப்போ என்ன பண்ணி கேட்டிங்கன்னா மறுபடியும் நியூட்ரு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் காலுக்கிட்ட இல்லைங்க, மேலே தள்ளுங்க. வெரி குட். ஃபிஃப்த் கியர். கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ நியூட்ரு வாங்க. பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரு வாங்க. செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரு வாங்க. தேர்ட் கியர் போடுங்க, நியூட்ரு வாங்க. ஃபோர்த் கியர் போடுங்க, நியூட்ரு வாங்க. ஃபிஃப்த் கியர் போடுங்க. கிளியரா? கிளியர். 5 கியர் கிளியர் தானே? 5 கியர் எந்த விதமான டவுட் இல்லையா? இப்போ நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் 1 2 3 4 5 கியர் போடுங்க. சூப்பர்ரா, வெரி குட்ரா. சரிங்களா? பட் நீ இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு எத்தனை தடவை வேணாலும் கீரை பார்த்து போட்டுக்கோ. ஓகே, எனக்கு அதை பற்றி எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் 4வது நாள் கிளாஸ் வரும்போது நீ கீரை பார்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேண்ணா. உங்கள் கண்ணு பூரா ரோட்டில் தான் இருக்கணும், ரோட்டை தான் பார்க்கணும். 4வது நாள் வரும்போது நீங்கள் எக்காரணம் கொண்டும் கீரை பார்த்து கீர் போடக்கூடாது. சரிங்களா? இதே ரிவர்ஸ் கீர் போட்டிங்களா, இப்போ நியூட்ரல் இருக்குது கரெக்டாக, கம்ப்ளீட்டாக உங்கள் கால்கிட்ட இல்லைங்க, பின்னால் இல்லைங்க, ரிவர்ஸ் கீர். ஓகேங்கண்ணா. கிளியரா? கிளியர்ண்ணா. ரைட்டு, இதை மறக்கக்கூடாது. சரிங்களா? நியூட்ரல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 கிளியர். 6 கியர் மொத்தம், ரிவர்ஸ் கியர் சேர்த்து 6 கியர். சரிங்களா? 6 கியர் இதில் எப்படி போட்டிருக்கோ அதே மாதிரி நீங்கள் போட்டிங்க. கிளியர் தானே? பட் இது அப்படியே மெயினில் வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் வண்டி நிறுத்தும் போது மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் செக் பண்ணி காட்டணும். ஓகேங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இது ஹேண்ட் பிரேக். இது வந்து ஹேண்ட் பிரேக் வந்து இந்த வண்டியில் இப்படி வருது. மற்ற கார்களில் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் இங்கே இருக்கும், பார்த்துருப்பீங்க. லிவர் இங்கே இருக்கும், இப்படி மேலே இழுக்கணும், இப்படி கீழே இறக்கணும். சரிங்களா? இந்த காரில் வந்து லிவர் இப்படி வருது. இது என்ன பண்ண கேட்டிங்கன்னா இப்படி லைட்டாக கிராஸ் பண்ணி இப்படி இறக்கணும். வண்டி மூவ் ஆகுதா? பட் இழுக்கும்போது இப்படி சென்டராக இழுத்துக்கலாம். ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக மேலே இழுத்து கிராஸ் பண்ணுங்கள். உள்ள போகுதா? மடி மேலே இல்லைங்க. ரைட். இழுக்கும்போது நீங்கள் சென்டராக இழுத்துக்கலாம். பட் நீங்கள் இறக்கும்போது லைட்டாக மேலே புஷ் பண்ணி கிராஸ் பண்ணி இறக்கணும். இந்த வண்டியில் இப்படி இருக்குது. மற்ற கார்களில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இழுக்கும்போது நீங்கள் மேலே ஒரு பட்டன் இருக்கும், அது அமுத்தாமல் மேலே இழுத்துக்கலாம். அமுத்தாமையே இழுத்துக்கலாம், கரக்கரக்குன்னு இழுத்துக்கலாம். பட் இறக்கும்போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த லைட்டாக ஒரு நூல் மேலே தூக்கி பட்டனை பிடிச்சிக்கிட்டே கீழே இருக்கணும். கடைசி ஸ்டெப் எங்கேயோ அது வரையும் போய் இடிக்கணும். புரிஞ்சுங்களா? பட் இந்த கார் நம்ம அது இல்லை. மறுபடியும் உங்களுக்கு நம்மள்ட்ட இன்னொரு கார் இருக்குது, அந்த கார் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் சொல்கிறது மெயினில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 100% வண்டிகளில் அந்த மாதிரி தான் வரும். இப்படி பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இருக்கும், இப்படி மேலே தூக்கும்போது நம்ம நார்மலாக இழுத்துக்கலாம். இறக்கும்போது லைட்டாக அப்படியே மேலே தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை மெயினில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோதான். இப்போதைக்கு எக்ஸலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு, இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு, பார்க்கிங்கு, ஸ்டியரிங்கு, ஃபைபரு, கீரு எல்லாமே கிளியரு. நீங்கள் வண்டி ஓட்டக்கூடிய வேலையில் இதில் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டணும். ஓகேங்க. சரிங்களா? நம்ம இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லும்போது தான் நீங்கள் எக்ஸலேட்டர் தொடணும், எடுங்கன்னா எடுக்கணும். சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு பிரேக்குக்கும் கிளச்சுக்கும் வேலை கிடையாது. இண்டிகேட்டரு, ஹாரனு, ஸ்டியரிங்கு, எக்ஸலேட்டர், இதனாலுக்கு உங்களுக்கு வேலை.